ங்கன்னா நெருப்பை மூட்டி ஃபயர் கேம்ப் பண்ணுறாங்க. கொஞ்சம் அனல் மூட்டுறதுக்கான காரியங்களை செய்கிறாங்க. அப்போ பவுல் எப்போவுமே பாருங்கன்னா, அவர் ஒரு பாஸ்டருன்னு சும்மாவே இருக்க மாட்டார். அவர் போய் எல்லா வேலையும் செய்வார். வேலையை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செஞ்ச ஒரு பாஸ்டர் அப்படின்னா பவுலை சொல்லலாம். அவர் போய் அங்கேயும் சும்மா உட்காந்து இல்லாமல் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விறகுகள்லாம் எடுத்து கொண்டு வந்து நெருப்பில் போட்டுட்ருக்காரு. அப்போ விறகுகளை அள்ளும் பொழுது அங்கேருந்து கொண்டு வரும்போது ஒரு விரியன் பாம்பு அவர் விரலை கடிச்சிருச்சுன்னா பிடிச்சி தொங்குது. அந்த தீவின் மக்கள் அதை பார்க்குறாங்க. அந்த விரியன் பாம்பு கொஞ்ச நேரத்தில் விஷப்பூச்சி அப்படின்ற அடுத்த வசனத்தில் இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி அப்படின்னு இருக்கும். இந்த மத்தேயு அதிகாரத்தையும் மார்க் அதிகாரத்துலையும் இந்த வசனங்களை நம்ம அதை வச்சு தான் தியானிக்க போகிறோம். மத்தேயு 16:18 சொன்ன கர்த்தருடைய ஜீவன் உள்ள வார்த்தை பவுலுடைய வாழ்க்கையில் அங்கே செயல்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அது விரியன் பாம்பு தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது கடித்தா உடனே உடல்லாம் வீங்கி இறந்து போயிடுவாங்க, சடுதியில் மரணம் வரும். அந்த தீவின் மக்கள் சொல்கிறாங்க, போச்சு, இவர் ஏதோ பூமியில் அங்கேருந்து வரும்போது, அதாவது சாதாரண நிலத்திலிருந்து வரும்போது ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தப்பு இவரை பின்தொடர்ந்து வருது. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பாம்பெல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா அதே ஞாபகத்தில் வச்சுருக்கோம், தொடர்ந்து துரத்திட்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள்லாம் கூட எடுத்திருப்பாங்க. அதே போன்ற ஒரு மூட நம்பிக்கையுடைய அந்த மக்கள் சொல்கிறாங்க, இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் இவரை பாம்பு கடிச்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துட்டு போயிடாரு. ஆனால் பவுல் இந்த மார்க்கு 16:18 வசனத்தில் சொல்லுள்ளபடி சர்ப்பங்களை எடுப்பார்கள், கையில் எடுத்து அதை தூக்கி நெருப்பில் போடுறாரு. கையில் கடிச்சிட்டு இருக்கிறத உதறி நெருப்பில் போடுறாரு. சாவுக்கேதுவான அந்த பாம்பு கடிச்சது, அந்த விஷம் அவருக்குள்ளே போகுது. ஆனாலும் அது ஒன்றும் அவரை சேதப்படுத்தலை. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இங்கே இவர் சாவாருன்னு பார்த்தாங்க, இவர் சாகலை. இவர் பாவம் பண்ணியிருக்கிறார், அதனால தான் இதை கொட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உதறி தள்ளுறாரு. விரியன் பாம்பு விஷப்பூச்சியாக மாறுது, விஷப்பூச்சி வெறும் பூச்சியாக மாறுது. அது தூக்கி போடுறாரு. அங்கே அது செத்து போகுது, அவர் சாகலை. உடனே அந்த மக்கள் இவ்வளோ நேரம் ஆகி இவர் சாகாமல் இருக்காரு அப்படின்னு அவரை பார்த்துட்டு அவரை குறித்து இவர் கண்டிப்பாக தேவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு தெரிந்த அறிவோடு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு விதத்தில் ஒரு உண்மைதான், தேவனுடைய பிள்ளையாய் பவுல் இருக்கிறார். கடவுளுடைய குட்டி, கடவுளுடைய சொந்த பிள்ளை அவர். அதனால் அவரை ஒன்று சேதப்படுத்தலை. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். அவரை ஒன்று சேதப்படுத்தலை. லூக்கா 10:19